everyone, welcome to Marmoil Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ரேண்டம் vlog தான். முக்கியமா போன வீடியோல நான் காட்டியிருந்த அந்த லஞ்ச் பாக்ஸோட ஃபீட்பேக் இதுல இருக்கும். 8 மணி நேரத்துக்கு சூடா இருக்கா இல்லையான்னு நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க வாங்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கான ரிவ்யூ இருக்கும் கண்டிப்பா. கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கொடுத்து ஒரு ரெண்டு வாரம் கூட ஆகல. அதுக்கப்புறமா ஒரு 3 வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எப்பதான் வேலை கிஃப்டா கொடுக்க போறீங்க, வேல் யாருக்கு கொடுக்க போறீங்க, அந்த மாதிரி ரிப்பீட்டடா கேட்டே இருந்தீங்க. நானும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வேல் பாத்தீங்கன்னா 5 பேர்த்துக்கு நான் வந்து சென்ட் பண்ண போறேன். கிவ் அவே வின்னர்ஸ் யாரு அப்படின்றத இந்த வீடியோல நான் இங்கே அட்டாச் பண்றேன். அவங்க எனக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட மெயில் ஐடி இருக்கும். உங்களோட நேம், கம்ப்ளீட் அட்ரஸ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பின்கோடு, கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் இல்லாம கொரியர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, லேண்ட்மார்க், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் அனுப்பிச்சாதான் வேல் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட கமெண்ட் வந்து இந்த வீடியோல எங்கேயாவது நான் ஸ்கிரீன்ஷாட்டா கொடுக்குறேன். இந்த 5 பேத்துக்கு வந்து நான் என்னோட மனதார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வேல் வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். போன வீடியோல கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் அதுக்கு லைக் கொடுத்துருந்தீங்க. வேல் பூஜை செஞ்சு அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சதா. ஸோ என்னோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்து அதுலயும் பூஜை மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து வேல் கிஃப்டா சென்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், மற்ற சேனலுக்கும் என்னோட சேனலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஐ மீன் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கிவ் அவேனால சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த கட்டத்துல தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸே போதும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ நான் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று கொடுத்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. சடனா சர்ப்ரைஸா நான் வந்து லாஸ்ட் இயர் வரலட்சுமி பூஜைக்கு 10 பேர்த்துக்கு பூஜையில வச்சு சாரி, மஞ்சள் குங்குமம் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தேன். அந்த 10 பேர்த்துக்குமே தெரியாது நான் அவங்கள வின்னரா செலக்ட் பண்ண போறேன், கிஃப்ட் வரப்போகுதுன்ட்டு. அதுக்கப்புறமா இப்ப கருடால்வார் கூட அந்த மாதிரி சர்ப்ரைஸா தான் கொடுத்தேன். எனக்கு என்னன்னா தொடர்ந்து 5 வருஷமா சேனல் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லை அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு வந்து வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருக்கு, தொடர்ந்து வீடியோஸ்ல கமெண்ட் பண்றாங்க. கமெண்ட் பண்ணும்போது அவங்க என்னோட வீடியோஸ் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால மட்டும் தான் நான் கமெண்ட் பண்ண சொல்லி கேட்கறேன். ஸோ கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்ற வீடியோல மட்டும் அவ்வளோ பேர், நியர்லி ஒரு 700-750 மெம்பர்ஸ் கமெண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறமா வர வீடியோஸ்ல எல்லாம் கமெண்ட் இல்லை. ஸோ அப்போ நீங்க தொடர்ந்து வீடியோ பாக்குறீங்களா பாக்கலையா எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் கண்டிப்பா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் பண்ண தான் போறேன். முக்கியமா பூஜை பொருட்கள் தான் கிஃப்டா இனிமேல் கொடுக்கலான் இருக்கேன். அதுதான் நிறைய பேர் விரும்புறீங்க. ஸோ கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இனிமேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸா இந்த மாதிரி ஒரு 3 பேர், 5 பேர், 10 பேர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து ரெகுலரா வரும். எனக்கு என்னன்னா கிவ் அவேக்காக கமெண்ட் பண்ண வேண்டாம், கிவ் அவேக்காக வீடியோ பார்க்க வைக்கணுன்றதும் என்னோட இன்டென்ஷன் இல்லை. பூஜை மேல நம்பிக்கை இருக்கிற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் சென்ட் பண்ணலான் இருக்கேன். என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கியூர் ஸ்கின்ல வந்த ஒரு பவுச்ல தான் நான் கேரி பண்ணிட்டு இருப்பேன். ஊருக்கு போனாலும் அதை அப்படியே எடுத்துட்டு போயிடுறேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து ஸ்கின்க்கு ஒரு ப்ராடக்ட் செட் ஆச்சு அப்படின்னா அதை மாற்றவே கூடாது. அப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். கியூர் ஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மோர் தென் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் கன்சல்ட் பண்ணி டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண ப்ராடக்டாக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அது நல்லா எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறமா தொடர்ந்து இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோக்கு இன்ட்ரோடக்ஷன் நான் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி ரெடியான இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்ப்பீங்க. இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோடனே அது ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்கும். உங்களோட ஸ்கின் டைப்பு, ஏஜ், அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸோட ஃப்ரண்ட் வியூவும் சைடு வியூவும் ஃபோட்டோ எடுக்க சொல்லும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா ஆப் வந்து உங்களோட ஸ்கின் அனலைஸ் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை டாக்டருக்கு சென்ட் பண்ணும். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் தான் வந்து உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி சேஃப். அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சூட் ஆகிற ப்ராடக்ட் நமக்கு சூட் ஆகுமான்னு தெரியாது. எப்பவுமே நம்ம ஸ்கின் டைப்புக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸை நம்ம ஸ்கின் டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த ப்ராடக்ட் எனக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. மந்த்லி ஃப்ரீ ஃபாலோ அப்பும் இருக்கும். 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீ ஃபாலோ அப் இருக்கு. டாக்டர் கூட நான் சேட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றேன். இந்த மாய்ஸ்சரைசரும் நான் தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸா வாங்கிட்டு இருக்கேன். இது குக்கும்பர் வச்சு நல்ல ஒரு ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற ஒரு மாய்ஸ்சரைசர் எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணது. உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் சீக்கிரமா ஏஜ்டா தெரியும், அங்கங்க ரிங்கிள்ஸ் வந்துடும். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் மஸ்ட். எனக்கு வந்து அதிக
டைம் நான் ஸ்க்ரீன்ல ஸ்பெண்ட் பண்றனால, முக்கியமா வீடியோ எடிட்டிங்கு, வீடியோ ஷூட் பண்றனால, எனக்கு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வந்து எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்லாவே அந்த டார்க் சர்க்கிள் வந்து ஃபேட் ஆகுறத நான் பார்க்க முடிஞ்சது. விட்டமின் சி ஜெல் வந்து எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 30 ப்ளஸ்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துல 30, 35 ப்ளஸ் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சீக்கிரமா ஒரு ரிங்கிள் வந்துட்டு இன்னும் ஏஜ்டா காட்டும். அதுக்கு வந்து விட்டமின் சி ஜெல் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா இருக்கும். இந்த டிண்டட் சன்ஸ்கிரீன் பத்தி லாஸ்ட் வீடியோல நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு கலரே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி லைட் ஆரஞ்சு ப்ரவுன் கலர்ல இருக்கும். இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணும்போது நேச்சுரலாவே ஒரு க்ளோ வந்து ஃபேஸ்க்கு வந்துருது. ஈவினிங் வந்து நான் மோஸ்ட்லி அப்ளை பண்ண மாட்டேன். பட் லாஸ்ட் வீடியோல நெறைய பேர் இந்த சன்ஸ்கிரீன் பத்தி டவுட்டா கேட்டனால இந்த வீடியோல வந்து நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஒரு மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறமா ஒரு சன்ஸ்கிரீனே போதுமானது. எனக்கு இருக்கிற டிஃபெக்ட்டுக்காக நான் அந்த அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் ஜெல் யூஸ் பண்ணிருக்கேன். அது இல்லாம விட்டமின் சி ஜெல்லும் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பேசுறதுக்கு முன்னாடி இப்படிதான் நான் ரெடி ஆனேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூஸ்கின் ஆப் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் இந்த ஸ்கின் டெஸ்ட் எடுத்துக்கலாம். டெர்மட்டாலஜிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா என்னோட கூப்பன் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணி நீங்க 100 rupees டிஸ்கவுண்ட்ல ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜீவனோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, ஜூன் 3 அன்னைக்கு வந்து செம்ம யம்மியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் காம்போ குடுத்து விட்டுருந்தேன். தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி வந்து செய்யறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடாயில வந்து எண்ணெயில ஃபர்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் வந்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, நம்ம வந்து தக்காளி பழம் ஆப்பிள் தக்காளி, நாட்டு தக்காளி சேர்க்கக்கூடாது. ஆப்பிள் தக்காளி 3 தக்காளி போட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இதை வந்து அரைச்சுக்கணும். கூட வந்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு வந்து சேர்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரேவி வந்து நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சில வரும். நல்லா க்ரீமியா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். எக்ஸாக்ட்டா ஹோட்டல்ல குடுக்குற டேஸ்ட்லயே வரும். ஸோ இதுல பார்க்குற குக்வாஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் பர்ச்சேஸ் லிங்க் கீழ குடுத்துடுறேன். நான் குடுக்கல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க அதனால. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடைசியா முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா ஆற வச்சு நம்ம ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கணும். இது ஆறுறதுக்குள்ள நம்ம ஜீரா ரைஸ் செஞ்சிடலாம். ஸோ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, ஜீரா ரைஸ் வித் தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி தான். இது பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, குக்கர்ல வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில வந்து ஒரு பிரியாணி இலை, 3 பச்சை மிளகா, சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து சீரக சம்பா அரிசி 1 கப்பு வந்து நான் 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த நெய்யில வந்து நல்லா அரிசிய வந்து வதக்கணும். அப்பதான் உங்களுக்கு வெந்து வரும்போது, ரைஸ் நல்லா உதிர் உதிரா வரும். இது கூட வேற இன்கிரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணுவாங்க. பட் எக்ஸாக்ட்டா அந்த ஜீரா ரைஸ் டேஸ்ட் வரணும் அப்படின்னா, வெறும் பச்சை மிளகா, சீரகம் அது போதும். ஸோ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடணும். இந்த ரைஸ் வந்து நெறைய டைப் ஆஃப் கிரேவிக்கு நல்லாருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இது வந்து செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி. மத்தியானம் சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் சேம் அதே கடாயில நம்ம எல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லையா? அதே கடாயில வந்து வாஷ் பண்ணிட்டு, எண்ணெயில பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் இன் ஆயில். இதுலயும் ஒரு பிரியாணி இலை. இது வந்து ஆப்ஷனல் தான். அதாவது பெரிய வெங்காயம் 1 வந்து கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கிறேன். நீங்க இப்போ வந்து அந்த பெரிய வெங்காயத்த அவாய்ட் பண்ணிட்டும் செய்யலாம். பட் கிரேவி கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா மட்டும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கேட்ச் பிராண்டோடது ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், அப்புறம் மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், சீரகத்தூள், ஜீரா பவுடர், கரம் மசாலா பவுடர். மொத்தம் 5 பவுடர். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா பவுடர். எண்ணெயில கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த மசாலா வந்து சேர்த்துக்கணும். தண்ணி விடாம அரைக்கணும். அது வந்து நம்ம சேர்த்துன உடனே கலரே வேற லெவல்ல வந்துச்சு. இந்த கலருக்கு காரணம் வந்து அந்த கேட்ச் பிராண்டோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான். அது கலரும் குடுக்குது. காரம் வந்து அது கம்மியா தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கு. அது யூஸ் பண்ணி நம்ம செய்ற ரெசிபீஸ் எல்லாம் டேஸ்ட்டாவும் வருது. நான் பிக் பாஸ்கெட்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன்.
இந்த வீடியோவில் ஜூன் மந்த்துக்கான கிராசரி பர்ச்சேஸஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோட எண்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு அது போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு சிலர் அதை போட சொல்லி கேட்குறீங்க. ஸோ இப்போ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் பன்னீர் சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு ஆட் பண்ணுறது வந்து மில்கி மிஸ்ட் பிராண்டோட பன்னீர். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்மேட் பன்னீர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சுட்டோம். இந்த கிரேவி வதக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அதை ஆற வச்சு மறுபடியும் நம்ம இந்த பன்னீர் சேர்க்கிறது. ஸோ மேக்ஸிமம் அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான். இந்த ஜீரா ரைஸ்ல நான் ஏற்கனவே முந்திரி பருப்பு சேர்த்து செஞ்சிருக்கணும். முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். ஸோ அதனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் முந்திரி பருப்பு வர மாதிரி தாளித்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம குழந்தைங்களுக்காக கொடுத்து விட்றோம் அப்படின்னா ஜீரா ரைஸ் வந்து ரொம்ப பிளாண்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஆடட் டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி நான் முந்திரி பருப்பு போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சேம் இதே மாதிரி நீங்கள் கோகனட் மில்க் ரைஸும் செய்யலாம். மோஸ்ட்லி சண்டே பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க் ரைஸ் வித் சிக்கன் கறி அந்த மாதிரி செய்வேன். ஸோ இந்த காம்போ வந்து நாம் எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான். இந்த நாவல் பழம் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அவனுக்காக தான் வாங்கி வச்சுருந்தேன் கடையில். காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. மேபி குவாலிட்டினால அவ்வளோ காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறோம். இந்த லஞ்ச் பாக்ஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தப்போ நிறைய பேர் இதுக்கான ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் ஜீவனுக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டேன். நெக்ஸ்ட் டேலேருந்து நான் தான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா நெக்ஸ்ட் டேலேருந்து அவன் ரைஸ் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் எப்பவும் போல் இட்லி அதுக்கப்புறம் சாண்ட்விச் அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டேலாம் பார்த்திங்கன்னா நான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான் இந்த ஃபீட்பேக் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம எந்த மாதிரி இந்த ஹாட் பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸில் வந்து ரெசிபீஸை வந்து போடுறோமோ அதே சூடுல இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு என்னோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன்னா காலேஜ்ல 12:20க்கு வந்து எக்ஸாக்டா லஞ்ச் டைம். அந்த டைமுக்கு நான் ஓபன் பண்ணும்போது உள்ள இருந்து ஸ்டீம் ஆவியெல்லாம் வந்தது. நான் நிஜமா எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப காஸ்ட்லி தான், பட் அந்த காஸ்ட்டுக்கான ஒர்த்த மணின்னு சொல்வேன். எந்த மாதிரி நம்ம சூடா பேக் பண்றோமோ அதே சூடுல ஆஃப்டர் 5 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ இவங்க கிளைம் பண்ணுறது 8 ஹவர்ஸ். ஆனால் 8 ஹவர்ஸ்க்கு சூடாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிஜமாக 5 ஹவர்ஸ்க்கு வந்து ஹாட்டாக இருக்குது. நீங்கள் நல்ல ஹாட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் இது தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இதோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அந்த மேலே இருக்கிற அந்த அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. குழந்தைங்க தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். பெரியவங்களுக்கு ஓகே, ஹஸ்பண்டுக்கு வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஓகே, லேடிஸும் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஜீவனுக்கே இது கஷ்டம் தான். ஏன்னா அவனுக்கு 3rd ஃப்ளோரில் கிளாஸ் இருக்குது, தூக்கிட்டு போகிறது கஷ்டம். ஃபர்ஸ்ட் டே கொண்டு போயிட்டான், அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வேண்டான்னு சொல்லிட்டான் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் செட்டும் அமேசானில் வாங்கினது தான். இதுக்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து 4 அடுக்கு இருக்கிற மாதிரியான லஞ்ச் பாக்ஸு. இது இல்லாமல் சேம் இதே பிராண்டில் 3 அடுக்கு இருக்கிறதும் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இனி தொடர்ந்து நான் காலேஜுக்கு இதில் தான் லஞ்ச் எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறேன். ஜீவன் கேரி பண்ணிட்டு போவானான்னு எனக்கு தெரியல. எப்போயாவது அவன் கேட்டானா அவனுக்கும் கொடுத்து விடலான் இருக்கேன். ஸோ காலையில் எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக 7:10க்கு ஸ்கூல் பஸ் வந்துடும். 6:30க்குள்ளே நான் வந்து லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி 6:45க்கு அவன் சாப்பிட்ருவான். ஜீவன் ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவன் வந்து இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி படிக்கிறான். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோலேயே விஷ் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்குலாம் தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது கிராசரி பர்ச்சேஸ் பார்க்கலாம். ஜூன் மந்த்துக்கான கிராசரிஸ் பார்க்கலாம். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜீவனுக்கு ஸ்கூல் பஸ் வந்து 7:10க்கு வந்துடும். 7 மணிக்குள்ளே நான் வந்து அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். நான் கிளம்புறது 8:30 மணிக்கு தான். ஸோ 7 மணிக்குள்ளே நம்ம ரைஸ் வந்து லஞ்சாக பண்ணுறதுன்றது எல்லா நாளும் பாசிபிளாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாபுதானாலாம் இவ்வளோ மாதம் நான் வாங்கியிருக்க மாட்டேன், 2-3 மாதமாக. இப்போ ஜீவனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனவுடனே வாங்கிட்டேன். சாபுதானா கிச்சடியெல்லாம் பண்ணுவேன். ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம மறுபடியும் போஸ்ட் பண்ண நிறைய தடவை ஏற்கனவே போட்டுட்டேன். வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் அதை செஞ்சிடலாம், நைட்டை ஊற வச்சுட்டா. ஸோ ஜூன் மாதத்துக்கான பில் வந்து 3,276 வந்திருக்கு.
ஸ்நாக்ஸ்லாம் நான் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜீவனுக்கு. சும்மா லேஸ் பேக்கெட் மட்டும் 2 வாங்கியிருந்தேன். எப்போ போல் நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஹெல்த்தி இல்லை அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டாம். இந்த க்ராசரி பர்ச்சேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே பெங்களூரில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ்நாடு மாதிரி எங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கிறதில்ல கடையில். முக்கியமாக அரிசி, இந்த பொன்னி அரிசி, தமிழ்நாடு பொன்னி அரிசி, இது வந்து பாயில்டு ஓல்டுன்னு இருக்கும் பிக் பாஸ்கெட் ஆப்பில். அது வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ ஒரு பேக்கெட்டு, 1 கிலோ பேக்கெட் 2, மொத்தம் 7 கிலோ வாங்கியிருக்கேன். இட்லி அரிசி வந்து ஆர்கானிக் வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்ன வாங்குகிறேன், அது எப்படி இருக்குன்ற என்னோடய ஃபீட்பேக் பார்த்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நான் தொடர்ந்து வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணிட்டுருக்கேன். இட்லியும் சாஃப்டாக வரும், தோசையும் நல்லா முறுமுறுன்னு வரும். அப்புறம் துவரம் பருப்புலாம் லாஸ்ட் மந்த்து தான் வந்து நான் நிறைய வாங்கியிருந்தேன். ஊருக்கு விட போகிறதுனால காலி ஆகலை. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு டாட்டா சம்மன் பிராண்டு தான். நான் உளுந்தும் வாங்குவேன், துவரம் பருப்பு வகையெல்லாம் இந்த பிராண்டு தான் வாங்குவேன். பாசிப்பருப்பு வாங்கியிருக்கேன். பொங்கல்லாம் அடிக்கடி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். அவன் ஓகேன்ட்டான். அதான் இப்போ ஹாட் லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா, ஸோ சூடாக பொங்கல் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, சாம்பார் பொங்கல்லாம் கொடுத்து விடலாம். அப்புறம் உளுந்து பருப்பு 1/2 கிலோ, நிலக்கடலை, நிலக்கடலை வந்து இங்கே பச்சையாக தான் கிடைக்கும், நாம் தான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ ஓடிஜியில் வச்சு ரோஸ்ட் பண்ணிடுறேன். சிவப்பரிசி அவளும் பார்த்திங்கன்னா நான் இது கூட ஆர்டர் போட்டிருந்தேன், ஆனால் பேமெண்ட் பண்ணுறதுக்குள்ள அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அவள் கூட நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை டைம் இல்லை அப்படின்றப்ப லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக கொடுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி வறுக்காத கடலையை வந்து ஊற வச்சு அவள் தாளித்து கொடுக்கலாம். நான் கண்டிப்பாக ரெசிபி எப்படியாவது இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா சிவப்பரிசி அவள் நான் கண்டிப்பாக மறுபடியும் ஆர்டர் போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கடுகு, மல்லி, வெந்தயம், அப்புறம் முந்திரி பருப்பு, கேஷ் பிராண்டோட ரெட் சில்லி பவுடர், இது வந்து கிராம்பு காலி அடித்து, சாம்பார் பொடி, ஸ்பாஞ்ச் வந்து ஸ்காட்ச் பிரைட்டோடது, எல்லா மாதமும் வாங்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா பேக்கெட் 2. அந்த டாட்டா சம்மனில் வந்த ரெடி மிக்ஸ் தோசை மிக்ஸ் வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது. என்னை பார்த்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. அடை தோசை மிக்ஸ் எல்லாம் என்னென்னே தெரியல, நமக்கு எது வேணுமோ அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் இப்போது ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வீக்லி ஒன்ஸாவது அவன் வந்து சாண்ட்விச்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அதனால் சீஸ் ஸ்ப்ரெட் ஒன்று, மயோனைஸும் இதுக்கு தான் சாண்ட்விச்சுக்கு தான் வாங்கியிருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் சாண்ட்விச் இருக்கும், பாஸ்தா இருக்கும், ஏதாவது ஒரு நாள் மட்டும். அப்புறம் ஜீவனுக்கு தான் பேஸ்ட்டு, புது ப்ரஷ்ஷு, சர்க்கரை பேக்கெட் வந்து 1 கிலோ பேக்கெட் 2, நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ. அப்புறம் வரமிளகா வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு அந்த மதர்ஸ் ரெசிபி, இது டேமரின் பேஸ்ட் எப்போவுமே கிடைக்காது, அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்கும். திடீர்னு கிடச்சிது வாங்கிட்டேன். இது ஒரு தடவை நான் இதுக்கு முன்னாடியே வாங்கி ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். எமர்ஜென்சிக்கு டக்குன்னு நமக்கு புளி பேஸ்ட் வேணும் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணலாம். செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டப்பு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ ட்ரையாக இருக்கிற ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு திருப்பி அப்படியே ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிடலாம். இல்லை எக்ஸ்பைரி டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமனுக்கு தான் தெரியும் காலையில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எல்லா நாளும் நமக்கு வந்து புளி கரைச்சல் எதாவது வேணும்னா அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில் வந்து 1 லிட்டர் பேக் 2 வாங்கியிருக்கேன். நீங்கள் செக்கு என்ன வாங்கிக்கோங்க, எனக்கு அது சேர்றது இல்லை. இந்த மேகி மசாலா பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே 12 இருக்கும். இது வந்து பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் இது ஆட் பண்ணலாம். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். பேன் கேக் மிக்ஸும் பார்த்திங்கன்னா ஜீவனுக்கு தான், எனக்காக ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு. டாய்லெட்ரி மிஸ்டர் மஸும் சூப்பராக இருக்கும், டாய்லெட் கிளீனரு. அப்புறம் நான் இந்த தடவை பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான டிடர்ஜென்ட், அப்புறம் ஃப்ளோர் கிளீனர், பாத்திரங்கள் ஒரு லிக்விட் வாங்கலை. ஏன்னா நான் அந்த ஹாப்பி கங்கா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் இந்த தடவை புதுசாக இந்த ஏர் பிராண்டு, இது நல்லாயிருக்கும். ஆனால் சீக்கிரமாக அந்த ஸ்மெல் போயிடும். நம்ம பாத்ரூம்லாம் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கமகமான என்றைக்காக ஒரு நாள் போட்டுக்கலாம். 3 இருக்கிற ஒரு பேக்கு. மவுத் ஃப்ரெஷ்னர் பிக் பாஸ்கெட்டோட பிராண்டு, என் ஹஸ்பண்ட்க்கு. இது வந்து கிச்சன் கிளீனிங் வைப்ஸ் ஸ்காட்ச் பிரைட்டோடது. கோகோனட் மில்க்கும் எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுப்பேன். இது ஒன்ஸ் இந்த கார்டன் ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். போன்விட்டா வந்து நான் ரொம்ப கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கியிருக்கேன். ஜீவன் கேட்டுகிட்டே இருக்கான் சாக்லேட் ட்ரிங்க்குன்ட்டு, எப்பயாவது போட்டு கொடுக்குறக்கு. அப்புறம் ஜீவனுக்கு வந்து பாடி வாஷ் வாங்கியிருக்கேன். அவனுக்கும் ட்ரை ஸ்கின் தான் என்னோடது மாதிரியே. நான் வந்து பார்த்திங்கன்னா மூணாரில் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஹோம்மேட் சோப்ஸ் அதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதத்துக்கான க்ராசரிஸ் இவ்வளோ தான்.